ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல நிறைய விஷயங்கள் வருகிறது, நிறைய முக்கியமான விஷயங்களும் நடக்குது. அதனால மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. மார்ச் 21 கிரகங்கள் கூடுறதுனால பெரிய பெரிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்ட்டு நாம் நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் செய்யும். கிரகங்கள் ஒரே இடத்துல பயணம் செய்யாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அது மாற மாற ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும், சில நேரம் ஆபத்தாக இருக்கும். ஸோ கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறும்போது பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அந்த வகையில் கிரகங்களால் இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த பெரிய சம்பவங்களில் வேலை தான் உங்களுக்கு நிறைய திண்டாட்டமாக இருக்க போகுது. அதனால் சீக்கிரம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும், பயனும் பெற முடியும். நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறி விட்டது. எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல சம்பாதியத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னாலும் ஒரு சில பேர் உங்கள் ராசிக்காரங்க இன்னும் நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது. முயற்சி செய்த வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தடையே இருக்கும். அன்றாலும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இன்றளவு இருக்கிறீங்க. ஆக்சுவலி நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க வேலை தேடி கொண்டிருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த டைம் செய்து பாருங்க. தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். அதனால இது நல்லா உடனடியாக உங்களுக்கு பலிக்கும். ஸோ நல்ல வேலையை தரக்கூடிய பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலி 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையலில் இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க. குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றி இருக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இருக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பை தொட்டியில் போட்டு விட வேண்டும். இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு. கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போட்டால் இன்னும் சிறப்பு. வாய்ப்பு இல்லாதவங்க இதை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு நீங்கிவிடும். குளித்த பிறகு மீண்டும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையை முழுசாக வைக்க வேண்டும். ஏதாவது இன்டர்வியூவிற்கு போயிருப்பீங்க, அந்த வேலையில் இருந்து ரிசல்ட் வரவில்லை,
அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர், உங்களுக்கான பதவி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸில் எதில் வேண்டுமென்றாலும் வைத்து கொள்ளலாம். இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் கிடைக்கும். வேலை கிடைத்த பின்பு பேக்கெட்டில் வைத்து அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை ஒரு முறை செய்யும் போதே வேலை இல்லாத உங்கள் ராசிக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த டைம் செய்து பாருங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு பெரிய பெரிய சம்பவம் கிரகங்களால் என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் 21 நல்ல ஆதரவு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு. வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றமானது இருக்கும். இத்தனை நாட்களாக இந்த சின்ன விஷயம் தெரியாமல் கஷ்டப்பட்டமா என்று ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நல்லது நடக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் மெயினாக தேவை. எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே உண்டாகும். ஸோ அதனால் ஸ்போர்ட்டிவாக இருக்க பாருங்க. பொதுவாக உங்கள் ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் பிறந்தவங்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு கிரகநிலை இந்த 21 முதல் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்ல சந்திரன், அஷ்டமஸ்தானத்துல சூரிய புதன் வகரத்தோடு ராகு செவ்வாய், பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் சனி, அயனசைன போகஸ்தானத்துல குரு வகரத்தோடு. இந்த மாதிரி தான் இந்த டைம் கடைசியாக கிரகநிலைகள் இருக்கு. இதனோட அடிப்படையில தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேன். இந்த டைம் இந்த 21 உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மொத்தமாக விலகும். பணவரவை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்தி தரும். மனக்குழப்பம்லாம் இருந்தால் அது மொத்தமாக நீங்கும். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். காரியங்களை சாதிப்பீங்க. சாமர்த்தியமாக பேசுனீங்கன்னா காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். அதனால சாமர்த்தியமாக பேசுங்க. பெரியவர்கள் மூலியமா கூட அனுகூலமானது உண்டாகும். சகோதரர்களிடம் ரொம்பவே கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீங்க. அதோடு கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. பணவரவு திருப்திகரமாக இருக்கு. மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் கல்வியில் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். ஸோ அவர்கள் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியை பெற முயற்சி பண்ணுங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு இதுதான் பலன். அதே பூசம்ல பிறந்த கடகராசிக்கு இந்த 21 நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தாள்கள் நன்மையாக இருக்க போது. கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்களோடு ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தடைப்பட்ட ஆர்டர்கள் சேரும். அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாகலாம். பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான சுப காரியங்கள், கொண்டாட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவது உறுதி. ஸோ இது பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு இந்த 21 கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் நல்ல தாள்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் சேரும். கஷ்டங்கள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும். எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அது தோன்றுவது நல்லதுதான். ஸோ கடக ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.